மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மத்திய அரசின் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு தரவில்லை என அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். மத்திய பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் அது தொடர்பாக அவர் பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வருகிறார். அதில் தமிழ்நாட்டு ரயில்வே திட்டங்களுக்கு நில கையகப்படுத்துவது இருக்கும் சிக்கல் என்ன, இதனால் என்ன காலதாமதம் ஏற்படுகிறது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்படும் தாமதம் மற்றும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து மாநில அரசிடம் நீங்கள் தான், அதாவது செய்தியாளர்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும் என்றும் அவர்கள்தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 7 அதிவிரைவு ரயில் திட்டங்களுக்கான மொத்த பட்ஜெட் எவ்வளவு என்ன என்பது தொடர்பாகவும் பின்னர் தெரிவிப்பதாகவும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்கிறார். நிலம் கையகப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தாமதப்படுவதாகவும் அதற்கான திட்டங்கள் என்ன என்பது தொடர்பாக மாநில அரசிடம்தான் கேட்டு பெற வேண்டும் என்றும் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கேரள மாநிலத்தை சேர்ந்த ஷொர்ணூர் கோவை ரயில் திட்டத்துக்கான சாத்தியக்கூறு அறிக்கை ஒப்புதலுக்கான இறுதி நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருவனந்தபுரம் நாகர்கோயில் இடையேயான 71 கிலோமீட்டர் பாதைக்கான அந்த நீள அளவை, அதாவது சர்வே நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு 7,611 கோடி ரூபாய் ரயில்வே பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 9% அதிகம் என்றும் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்கிறார். 2 புல்லட் ரயில்கள், அதனுடைய வேகம் என்பது 350 வேகம் என்றும் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். அதே போல சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத் இடையேயான அந்த புல்லட் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்கிறார். 35,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் 77 ரயில்வே நிலையம் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் 99% தடங்கள் தமிழ்நாட்டில் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்கிறார். ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த மாநில அரசினுடைய ஒப்புதல் தேவை என்றும் 1052 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது ஒட்டுமொத்த திட்டத்துக்கான 20% மட்டுமே எனவும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அரசு நிலம் கையகப்படுத்துவதற்கு மாநில அரசு துரிதம் காட்ட வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், அவ்வாறு ஒத்துழைப்பு வழங்கும் பட்சத்தில் ரயில்வே திட்டங்கள் துரிதமாக செயல்படுத்தப்படும் எனவும் அத்திப்பட்டு வழித்தடத்துக்கு இதுவரை நிலம் கையகப்படுத்தவில்லை என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மன்னார்குடி மற்றும் பட்டுக்கோட்டை இடையிலான ரயில்வே வழித்தடங்களுக்கான நிலம் கையகப்படுத்தப்படவில்லை என்றும் தஞ்சை மற்றும் மன்னார்குடி இடையிலான வழித்தடத்திற்கான நிலம் கையகப்படுத்தப்பட்டு தரவில்லை என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.